Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேசிக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அப்புறமா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லா கமர்ஷியல் பிஸ்னஸும் லாபம் அடைகிற ஒரே நோக்கத்தில் நடத்துகிறாங்க. அதுக்கு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லா பிஸ்னஸ் நடத்துகிறவங்களும் அவங்க பிஸ்னஸில் நடக்கிற லாபம் நஷ்டம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அக்கௌண்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது. Next one, basic of account. Account is an art of classifying, recording and summarizing the financial transaction in a systematic manner. அதாவது அக்கௌண்டிங் வந்து ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன், பிஸ்னஸில் நடக்கிற ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனை கிளாஸிஃபை பண்ணும், ரெக்கார்ட் பண்ணும், அப்புறமா சம்மரைஸ் பண்ணும் இன் அ சிஸ்டமேட்டிக் மேனர். நெக்ஸ்ட் ஒன், மெத்தட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸில் 2 entry systems இருக்கு. Single entry system and double entry system. Single entry system. In single entry system, only cash transaction takes place. அதாவது single entry systemல வெறும் பணத்துடைய விவகாரம் மட்டும் நம்ம என்ட்ரி பண்ண முடியும். ஆனால் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல கேஷ் டிரான்சாக்ஷன் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அதாவது பணத்துடைய விவகாரம் அப்புறமா நம்ம கடன் விவகாரம் ரெண்டையும் நம்ம என்ட்ரி பண்ண முடியும். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் கேன் பி ரெக்கார்டட். அதாவது ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மாத்திரம் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் போத் த ஆஸ்பெக்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் கேன் பி ரெக்கார்டட். அதாவது 2 டிரான்சாக்ஷனும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து இன்கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்ன்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் அப்புறமா கிரெடிட் டிரான்சாக்ஷன் ரெண்டையும் நம்ம என்ட்ரி பண்ண முடியும், நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். அதனால அதெல்லாம் கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் வெறும் கேஷ் டிரான்சாக்ஷன் மாத்திரம் என்ட்ரி பண்ண முடியும், ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் மாத்திரம் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது இன்கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்ன்ட்டு சொல்லுவாங்க. டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் கிரெடிட் டிரான்சாக்ஷன் ரெண்டையும் என்ட்ரி பண்ண முடியும், 2 டிரான்சாக்ஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். அதனால அது கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸில் 3 விதம் இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் வந்து அந்த பிஸ்னஸ் நடத்துகிற கம்பெனிஸ் இல்லை ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. பர்சனல் அக்கௌண்ட்டில் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து நேச்சுரல் பர்சன், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் பர்சன். நேச்சுரல் பர்சன்னா நேம் ஆஃப் த பர்சன், அந்த பர்சனுடைய நபருடைய பேர். எக்ஸாம்பிள் விஜய், ராஜ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து நேச்சுரல் பர்சன். ஆர்டிஃபிஷியல் பர்சன் நேம்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். அந்த கம்பெனியுடைய பேர் இல்லைனா அந்த ஆர்கனைசேஷனுடைய பேர். எக்ஸாம்பிளுக்கு அருண் ட்ரேடர்ஸ், ஷாம் இன்ஃபோடெக் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. பர்சனுடைய பேர் இல்லை கம்பெனியுடைய பேர், ஆர்கனைசேஷன் பேர், இதெல்லாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. செகண்ட், ரியல் அக்கௌண்ட். Real accounts are accounts of properties or things owned by the business. அதாவது அந்த பிஸ்னஸில் இருக்கிற ஆஸ்தி பொருள்கள் இதெல்லாம் வந்து ரியல் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்னிச்சர், லேண்டு, மிஷினரி எக்ஸெட்ரா. தேர்ட் ஒன்னா நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அதாவது அந்த பிஸ்னஸில் இருக்கிற லாபம் நஷ்டம் செலவுகள் இதெல்லாம் வந்து நாமினல் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. எக்ஸாம்பிளுக்கு சேலரி எக்ஸ்பென்ஸ், ரெண்ட்டு இதெல்லாம் வந்து நாமினல் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ தேர் ஆர் 3 types: பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். பர்சன் இல்லை கம்பெனி, ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. அந்த கம்பெனியுடைய ஆஸ்தி பொருள்கள் இதெல்லாம் வந்து ரியல் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. அப்புறம் அந்த கம்பெனியில் இருக்கிற லாபம் நஷ்டம் செலவுகள் இதெல்லாம் வந்து நாமினல் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு
பேசிக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அப்புறமா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கோல்டன் ரூல்ஸ்னு இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் புரிஞ்சிருக்கோன்னுட்டு. ஸோ என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.